நடிகர் கே. பாக்கியராஜ் இயக்கி நடித்த முந்தானை முடிச்சு எனும் திரைப்படத்தில் குழந்தை ஒரு நாணயத்தை விழுங்கும் காட்சி மக்களை பதைபதைக்க வைக்கும். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த நாணயத்தை எடுத்து விடுவார்கள். அந்த காட்சி படத்தின் முக்கியமான காட்சியாகவும் அமையும். கிராமப்புறங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அந்த காட்சி அமைந்திருக்கும். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் 1.5 வயது குழந்தை கண்மை டப்பாவை விழுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதுவும் அறியாத சின்னஞ்சிறு குழந்தைகளிடம் சிறிய அளவிலான பொருட்களை வாயில் வைத்து சுவைப்பது, அதனை விழுங்க முயற்சிப்பதும் வழக்கம். எனவே அதுபோன்ற பொருட்களை குழந்தைகளிடம் கொடுக்காமல் இருப்பதே நல்லது. இதனை முறையாக தனி கவனம் செலுத்திட வேண்டும். சிவகங்கையில் அஜாக்கிரதை காரணமாக குழந்தை இறந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்தவர் சூரிய பிரகாஷ். இவர் அஞ்சல் துறையில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி 1.5 வயதில் தரன் தேவா என்ற குழந்தை ஒன்று இருந்துள்ளது. இவர் தனது மனைவியின் சகோதரி குழந்தையின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக குடும்பத்துடன் சிவகங்கை சென்றிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அனைவரும் தயாராக இவரது குழந்தையும் தயார் செய்துள்ளனர். குழந்தைக்கு தலை சீவி பொட்டு வைத்துவிட்டு மைடப்பாவை குழந்தையின் அருகிலேயே விட்டு சென்றுள்ளனர். யாரும் கவனிக்காத நிலையில் குழந்தை கண்மை டப்பாவை எடுத்து வாயில் போட்டு விழுங்கி இருக்கிறது. அதை கண்ட குழந்தையின் தாய் வாயிலிருந்து மைடப்பாவை எடுக்க முயற்சித்துள்ளார். ஆனால் குழந்தை மைடப்பாவை விழுங்கியுள்ளது. இதில் மைடப்பாவானது குழந்தையின் மூச்சு குழாயில் சிக்கி மூச்சு திணறியுள்ளது. உடனடியாக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்ற நிலையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து சிவகங்கை காவல் ஆய்வாளர் அன்னராஜ் வழக்கு பதிவு செய்து குழந்தையின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.